ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷே தேவைப்படாத ஒரு ரைஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். முட்டை சாதம். நம்ம வெளியில் ஹோட்டலுக்கெல்லாம் போனாலோ இல்லை ரோட்டு கடைகளுக்கெல்லாம் போனாலோ நம்ம முட்டை சாதம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. அதே போல் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, வெறும் ரைஸ் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தண்ணி வச்சுருக்கேன். அரிசியை விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம், காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசிக்கு பதில் நார்மலாக நம்ம எப்பயுமே சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்துக்கலாம், சீரக சம்பா எடுத்துக்கலாம். அரிசியெல்லாம் உங்கள் விருப்பம். ஒரு 20 நிமிஷமாக அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. 20 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பாடு பண்ணுற அரிசியாக இருந்தாலும் இல்லை மீதி இருக்கிற சாதமாக இருந்தாலும் இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் காய்கறியெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறேன். கேரட், பீன்ஸ், அப்புறம் முட்டைக்கோஸ் 3மே எடுத்திருக்கேன். முட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம எக் ரைஸ் பண்ண போகிறோம். முதல்ல பெரிய வெங்காயம்லாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும், வெட்டி எடுத்துக்கோங்க. காயுமே அதே போல் தான், அதிகமாக காய் சேர்க்க தேவையில்லை. சும்மா 2-3 பீன்ஸு, கேரட்னா சின்ன கேரட்டாக இருந்துச்சுன்னா ஒன்று போடுங்க, இல்லைன்னா பாதி கேரட்டாக கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் அரிசி சேர்த்துடலாம். தண்ணி வைக்கிறது நல்லா தாராளமாக அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வடித்து எடுத்துருவோம். ரைஸ் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. இல்லை முக்கால் வேக்காடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் இறக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து இது தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். காய் எல்லாமே கட் பண்ணிடுச்சேன். கோஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், வெள்ளைப்பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்றலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா. சரியா, நான் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுமே ஒரு 10 போல் பூண்டு பல்ல இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், வெங்காயம், முட்டைக்கோஸ் எல்லாம் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸ் இது வதக்கலாம். காய் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் வதக்கிக்கிட்டாலே போதும். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டியாக ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இதை நல்லா கலந்துட்டுலாம். தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். காயில் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதிக நேரம் காயை ரொம்ப வேக விடாதீங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை அதில் சேர்த்துறோம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்ருங்க. நல்லா பொடியாக வர்ற அளவுக்கு கலந்துக்கோங்க. சூப்பராக இந்த மாதிரி நல்லா முட்டை நல்லா பொடியாக பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். இதில் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக கலந்து விட்டாச்சு.
இதுக்கு மேலே மல்லித்தலை தூவுறதுனா கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நமக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஹோட்டலுக்கு போனாலோ ரோட்டு கடைகளில் போய் சாப்பிட்டாலோ எக் ரைஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். அதை நம்ம வீட்டிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். இது போல் நீங்களும் முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.